வணக்கம், நான் உங்கள் பெங்களூர் தமிழன். நம்ம இன்னைக்கு சென்னை ஸ்டைலில் சிக்கன் பிரியாணி ஜூஸியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த மாதிரி பிரியாணி நீங்களும் செய்யணும்னு நினச்சி இந்த வீடியோ முழுசாக பார்த்து செய்யுங்க, ரொம்பவே சூப்பராக வரும். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்து நான் தெரிஞ்சுக்கிறேன். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் என்ற பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் சென்னை ஸ்டைல் சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி 4 kg சிக்கன் வச்சு சென்னை ஸ்டைலில் பிரியாணி செய்ய போகிறோம். அதுக்காக ஒரு லகன் வச்சுருக்கோம். அதில் 800 கிராம் ஆயில் ஊற்றிக்கலாம். நீங்கள் 1 லிட்டர் தேவையான கூட சேர்த்துக்கலாம். நம்ம வந்து 800 கிராம் தான் சேர்க்குறோம். ஆயில் சூடேறி வரட்டும். வெங்காயம் எடுத்துருக்கோம் 800 கிராம். அதிலே பட்டை லவங்கம் ஏலக்காய்லாம் போட்டுக்கலாம். ஏலக்காய் ஒரு 5 கிராம் போட்டுக்கலாம். பிரியாணி எல்லாம் சேர்த்துக்கலாம். அதாவது பே லீஃப் ஒரு 10. இது கூடவே பட்டை எடுத்துருக்கோம் 5 கிராமு. அடுத்ததாக லவங்கம் எடுத்துருக்கோம், அதுவும் 5 கிராமு. சோம்பு 10 கிராம் எடுத்திருக்கோம். கல்பாசி ஒரு 3 கிராம் எடுத்திருக்கோம். ஸ்டார் அனிஸு ஒரு 10லேருந்து 12. இப்போ இந்த மசாலாவை எடுத்து ஆயிலில் போட்டுக்கணும். ஆயில் மிதமான சூடேறி வந்திருக்கு. இந்த சமயத்தில் இதை போட்டுக்கலாம். முழுசாக போட்டுட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணலாங்க. ஓரளவுக்கு வதங்கி வரட்டும். அது வரைக்கும் இதே மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ரொம்ப ப்ரௌன் ஆக வேண்டாம். இந்த பிரியாணி செய்கிறப்போ எந்த சமயத்தில் என்ன சேர்க்குறோன்றது மெயின் இம்பார்ட்டண்ட்டுங்க. அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நீங்கள் பர்ஃபெக்டான ஒரு பிரியாணி செய்வீங்க. ஆனியன் ஓரளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறம் பச்சை மிளகா சேர்த்துக்கிறோம். ஒரு 15 எடுத்து 1/2 பண்ணி வச்சுருக்கோம். அதை சேர்த்துக்கிட்டோம். அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் ஓரளவுக்கு கலர் மாதிரி வந்துருச்சு. இந்த சமயத்தில் புதினா மல்லி சேர்த்துக்கணும். அதுக்காக அரைக்கட்டு மல்லி எடுத்து வச்சுருக்கோம், அதே சேர்த்துக்கலாம். அதே மாதிரி புதினா அரைக்கட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ வதக்க ஆரம்பிக்கலாம். இதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப் செய்கிறப்போ தான் கரெக்டான பதத்தில் பிரியாணி ரெடி ஆகும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 கிலோ. மல்லி புதினா போட்டதுக்கப்புறம் 1 நிமிஷம் வரைக்கும் வதக்கிருக்கோம். இதை அதுக்கப்புறமா தான் இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கோம். நீங்கள் வீடியோவில் பார்க்குறப்ப இமீடியட்டாக சேர்த்த மாதிரி தெரியும். அப்படி கிடையாது, நல்லா வதங்கினதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டும் பச்சை வாசனை போய் வதங்கி வரட்டும். இப்போ பாருங்கள், இஞ்சி பூண்டும் கலர் மாதிரி வந்துருச்சு. இந்த சமயத்தில் தக்காளி சேர்த்துக்கணும். இதுக்காக 800 கிராம் ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அதை தக்காளியை சேர்த்துக்கிட்டோம். இப்போ அப்படியே வதக்க ஆரம்பிக்கலாம். தக்காளி ஓரளவுக்கு வதங்கி வரணும். அதனால் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கிறோம். பாருங்கள், இப்போ ஓரளவுக்கு வதங்கி வந்துருச்சு. இந்த சமயத்தில் மசாலா சேர்த்துக்கணும். முதல்ல மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1 கிலோ சிக்கனுக்கு 1 டேபிள் ஸ்பூன். 4 கிலோ சிக்கன் போட்டு செய்கிறதுனால 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். நம்ம வந்து சக்தி மிளகாய் தூள் யூஸ் பண்ணுறோம். இது வந்து கலர் நல்லா கொடுக்கும், அதனால தான் இது யூஸ் பண்ணுறோம். ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ப்ரமோஷன் கிடையாது. மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. அடுத்ததாக மல்லித்தூள் சேர்த்துக்கணும். அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். 1 கிலோவுக்கு 1/2 டேபிள் ஸ்பூன்ன்ற மாதிரி 4 கிலோவுக்கு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கோம். நம்ம இவ்வளோதாங்க மசாலா சேர்க்குறது. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், கலர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துருச்சு. இந்த சமயத்தில் தயிர் சேர்த்துக்கலாம். இதுக்காக நம்ம 1 லிட்டர் தயிர் எடுத்துருக்கோம். 800 ml போட்டாலே போதும். நம்ம இருந்தாலே 1 லிட்டர் போடுறோம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அப்படியே சிக்கன் சேர்த்துக்கணும். அதுக்காக 4 கிலோ சிக்கன் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து ஒரு பீஸ் வந்து 40 கிராம் இருக்குங்க. நமக்கு ஆர்டர் கொடுத்த கஸ்டமர் வந்து சின்ன சின்ன பீஸாக கேட்டிருந்தாங்க. அதனால் 40 கிராமில் பீஸ் அடிச்சிருக்கோம். இதுவே நீங்கள் வீட்டில் செய்கிறீங்கன்னா 50லேருந்து 60 கிராம் பீஸ் அடிச்சுக்கோங்க. அதுக்கு மேலே பெரிய பீஸ் அடிக்காதீங்க, வேகாது. அதோட சின்ன பீஸ் அடிச்சாலையும் சிக்கன் பீஸ் எல்லாம் உடஞ்சி போயிடும். அதனால தான் சொல்கிறேன். அப்போது 40 கிராம்லேருந்து ஒரு 70 கிராம் வரைக்கும் அடிக்கலாம். அந்த மாதிரி அடிங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், அந்த சிக்கனும் மசாலாவும் நல்லா மேரினேஷன் ஆகிட்டு இருக்கு. ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. தண்ணி சேர்த்துக்க போகிறோம். இதுக்காக 2 லிட்டர் தண்ணி எடுத்து வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். நம்ம இதுக்கு முன்னே எந்த பிரியாணி செஞ்சிருந்தாலே அதில் தண்ணி வந்து கம்மியாக தான் சேர்த்துருப்போம். இந்த பிரியாணிக்கு வந்து ரைஸை ஜஸ்ட் பிளான்ச் பண்ணி அப்படியே எடுத்து இதில் போட்டு தம் போட போகிறோம். அதனால தான் இதில் தண்ணி சேர்த்துக்கிறோம். இப்போ அப்படியே மிக்ஸ் பண்ணி விடலாம். ஒரு கொதி வரட்டும். அப்போ சிம்மில் வச்சிடலாம். அந்த சிக்கனும் நல்லா வெந்துடும். அதுக்கு முன்னாடி உப்பு போட்டுக்கலாங்க. நம்ம வந்து கல் உப்பு தான் போடுறோம். ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துருக்கோம். நீங்கள் டேஸ்ட்டு பார்த்து தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க. இப்போ அப்படியே மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், இது கொதி வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறம் சிம்மில் வச்சிடலாம். அந்த சிம்மிலே இது பொறுமையாக வேகட்டும். இப்போ ரைஸ் பிளான்ச் பண்ண போனோம். அதுக்காக ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கோம். பாருங்கள், நம்ம செய்கிறது 4 கிலோ ரைஸ் போட்டு செய்கிறோம். அதுக்காக 1 கிலோவுக்கு 4 லிட்டர் தண்ணி. ஆல்மோஸ்ட் இந்த பாத்திரத்தில் 15 லிட்டர் தண்ணி இருக்குங்க. இந்த தண்ணி சூடேறி வரட்டும். அதுக்கப்புறம் ரைஸ் போட்டு பிளான்ச் பண்ணோம். அதுக்கு முன்னே என்னென்ன ப்ராசஸ் இருக்குன்றது கண்டினியூவாக வீடியோ பார்த்துட்டு வாங்க.
இப்போ இந்த தண்ணியில் மசாலாஸ் போட்டுக்கணும். முதல்ல போடுறது உப்பு, அதுக்காக எடுத்துக்கிறது கல் உப்பு. நம்ம வந்து ஒரு 1.5 கைப்பிடி அளவுக்கு போட்டுக்கலாம். அப்புறம் தேவைக்கேற்ப பார்த்து சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்பைசஸ் போட்டுக்கலாம். இதுக்காக எடுத்துருக்கிறது பட்டை, லவங்கம், ஏலக்காய், பே லீஃபு, ஸ்டார் அனீஸு இதெல்லாம் போட்டுக்கலாம். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துருக்கோம். அளவு சொல்லணும்னா எல்லாம் ஒரு 5 பீஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அப்படியே மிக்ஸ் பண்ணி விடலாம். உப்பும் கரைஞ்சி வந்திருக்கும். இப்போ டேஸ்ட் பார்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அதுக்காக ஒரு கைப்பிடி எடுத்துருக்கோம். எந்த அளவுக்கு இருக்கணும்னாக்கா அந்த தண்ணி நக்கி பார்க்குறப்போ அந்த உப்போட பதம் இருக்கணும். அதில் இந்த சமயத்தில் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் வந்து ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு சேர்த்துக்கிறோம். எதுக்காகனா ரைஸ் உதிரியாக வரணும், அதுக்காக தான் சேர்த்துக்கிறோம். இந்த தண்ணி கொதி வரட்டும். அதுக்கு முன்னே ஒரு ப்ராசஸ் இருக்குது. இந்த மசாலாவில் ரோஸ் வாட்டர் போட்டுக்கலாம். அது கூடவே கெவரா வாட்டர் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே ஆப்ஷனல் தாங்க. உங்களுக்கு ஃப்ளேவர் வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இந்த தண்ணியில் கொஞ்சமாக ஃபுட் கலர் போட்டுக்கலாங்க. இந்த சென்னை பிரியாணியில் கலராக இருக்கும், அதனால் நம்ம ஃபுட் கலர் சேர்க்குறோம். நம்ம வேறு எந்த பிரியாணிலையும் சேர்க்க மாட்டோம். கஸ்டமர் கேட்டிருக்காங்க, அதனால சேர்த்துருக்கோம். இப்போ இந்த தண்ணி கொதி வர ஆரம்பிக்குது. இந்த சமயத்தில் ரைஸை போட்டுக்கலாங்க. பாஸ்மதி ரைஸ் 2 முறை வாஷ் பண்ணிவிட்டு 1 மணி நேரமாக ஊற வச்சிருந்தோம். அது இதில் சேர்த்துக்கிட்டோம். 4 கிலோ. இந்த அரிசியை தண்ணியில் போடுறப்ப அந்த தண்ணி வந்து நல்லா கொதி வந்திருக்கணும். அந்த சமயத்தில் போட்டுக்கோங்க. இப்போ லேசாக அப்படியே மிக்ஸ் பண்ணி விட போகிறோம். அதிகமாக போட்டு கிண்ட வேண்டாம், லேசாக மிக்ஸ் பண்ணவே போதும். ஏன்னா அரிசி 1 மணி நேரமாக ஊறி இருக்குது. ரொம்ப போட்டு கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா உடஞ்சிடும். இந்த ரைஸ் எந்த அளவுக்கு வேகணும்னாக்கா 50% வெந்தாவே போதும். ஏன்னா அந்த சிக்கன்லேயும் தண்ணி ஊற்றிருக்கோம் 2 லிட்டரு, அந்த தண்ணிலையும் இது வேகணும். அதனால தான் சொல்கிறேன். ஜஸ்ட் பிளான்ச், அதாவது 50% வெந்தாவே போதும். அந்த ரைஸ் பாருங்கள் எவ்வளோ லென்த்தியாக வந்திருக்கு. இந்த மாதிரி வரணுங்க. இந்த சமயத்தில் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். இதுக்கு ஒரு 5 லெமனை பிழிஞ்சு வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். லெமன் ஜூஸ் எதுக்காக சேர்க்குறோன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரிஞ்சுக்கோங்க, நான் சொல்கிறேன். ஏன்னா அந்த லெமன் ஜூஸ் போட்டதுக்கப்புறம் ஸ்டிஃபாக இருக்கும், ரைஸ் உடையாது, அதுக்காக தான். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு அப்படியே எடுத்து அந்த பிரியாணி மசாலாவில் போட்டுக்கலாங்க. இந்த மசாலா பாருங்கள் லேசாக கொதி வந்துட்டு இருக்கு. இதோட ஃப்ளேம் வந்து சிம்மில் வச்சுருக்கோம். இப்படி வச்சுருக்கிறதுனால சிக்கனும் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போது அந்த ரைஸை வடித்து இதில் போட போகிறோம். இந்த ரைஸ் பாருங்கள் எந்த அளவுக்கு லென்த்தாக இருக்குன்றதை பாருங்கள். இந்த மாதிரி வரணுங்க. நம்ம சொன்ன மாதிரி செஞ்சிங்கன்னா பர்ஃபெக்டாக வரும். தண்ணி சுத்தமாக வடிச்சிட்டு போடணும். ஏன்னா தண்ணி சேர்த்துருக்கோம் இந்த பிரியாணியில், அதனால் ஃபுல்லாக வடிச்சிட்டு போட்டுக்கலாம். உங்கள் வீட்டில் ஏதாச்சும் விசேஷம் இருக்குது, நீங்கள் பிரியாணி செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டு ஆளெல்லாம் கூப்பிட தேவையில்லைங்க. நம்ம வீடியோ பார்த்தாவே போதும், சூப்பராக செய்வீங்க. ஏன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் பர்ஃபெக்டாக சொல்லி கொடுத்துருக்கோம். இதை பார்த்தாவே போதும், எல்லாருமே செய்யலாங்க. வடித்து எடுத்த ரைஸ் எல்லாம் போட்டதுக்கப்புறம் அப்படியே ஒரு குடிப்பை எடுத்துகிட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடலாம். ஏன்னா சிக்கன் நல்லா வெந்துட்டுருக்கு. லேசாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடணும். அந்த மசாலா வந்து மேல் பக்கம் வரணுன்றதுக்காக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுறோம். இப்போ தம் போட்டுடலாம். இதுக்கு மேலே ஒரு காட்டன் துணி போட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடிடலாங்க. அப்படியே அந்த துணியெல்லாம் மடித்து விட்டுட்டு அது மேலே எதனா வெயிட் வச்சிடலாம். நம்ம ரைஸ் வடித்த தண்ணி இருக்குது, அதேவே தூக்கி இது மேலே வச்சிடலாங்க. இந்த பிரியாணி 10 நிமிஷம் தம் ஆனவே போதும், கரெக்டாக ரெடி ஆகிடும். அதே மாதிரி ஃப்ளேம் பாருங்கள், மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கோம். இதே மாதிரி இருக்கட்டும். 10 நிமிஷம் ஃப்ளேம் ஆனில் இருந்தது. ஃப்ளேம் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் 10 நிமிஷம் அப்படியே விட்டோம். மொத்தமாக 20 நிமிஷம் கழிச்சு தம் உடைக்க போயிடலாங்க. மூடி திறந்ததுக்கப்புறம் பாருங்கள், அந்த ரைஸை பார்க்குறப்போதே தெரியும் எவ்வளோ சூப்பராக வெந்திருக்குன்னுட்டு. இப்போ இதில் நெய் சேர்த்துக்கலாம். நம்ம வந்து ஒரு 100 ml நெய் சேர்த்துக்கிறோம். வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. சேர்த்தா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதிகமாகவும் சேர்க்க வேண்டாம், திகட்டிடும். இப்போ தம் உடைக்கலாமா? அந்த ரைஸ் பாருங்கள், வாவ் என்ன மாதிரி இருக்குது பாருங்கள். அப்படியே உதிரியாக வருது பார்த்தீங்களா? இந்த மாதிரி வரணும்னா நம்ம சொன்ன மாதிரி செய்யுங்க, அருமையான பிரியாணி செய்வீங்க. எவ்வளோ ஜூஸியாக இருக்குது பாருங்கள் அந்த பிரியாணி. வாவ், பார்க்குறப்பவே சாப்பிடணும்னு தோணுதில்ல? யாருக்கெல்லாம் அப்படி தோணுதோ அவங்கெல்லாம் கமெண்ட்டில் வந்து க்ரீன் கலர் ஆட்டை போட்டு விடுங்க. அப்போ நான் தெரிஞ்சுக்கிறேன் எத்தனை பேருக்கு இந்த பிரியாணி பிடிச்சிருக்குன்னுட்டு. ஓகே மக்களே, ஒரு அருமையான சென்னை ஸ்டைல் சிக்கன் பிரியாணி செஞ்சு காமிச்சிருக்கோம். நீங்களும் இதே மாதிரி செய்யணும்னு வீடியோ முழுசாக பார்த்து செய்யுங்க, ரொம்பவே சூப்பராக வரும். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி அதை நான் தெரிஞ்சுக்கிறேன். அப்படியே இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர் கூட ஷேர் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணிட்டு வாங்க. நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்திலே பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிட்டு ஆல் என்ற பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு. மேலும் சப்போர்ட் பண்ணிட்டு வாங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.